ஆய்வக உதவியாளர் பணிக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் பணி நியமனம் எப்படி நடைபெற இருக்கிறது, தேர்வானவர்கள் எப்படி அழைக்கப்படுவர் என்பனவற்றையெல்லாம் இப்போது பார்க்கலாம். மொத்தமுள்ள 4362 பணியிடங்களுக்கு 1:5 என்ற விகிதாச்சார அடிப்படையிலும் இன சுழற்சி அடிப்படையிலும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவர். வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களால் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவர். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது விண்ணப்பத்தில் கோரப்பட்டிருந்த சான்றிதழ்களை காண்பிக்க வேண்டும். பணி நியமனத்தில் பல்வேறு விஷயங்களுக்கு வெயிட்டேஜ் வழங்கப்படுகின்றன. எழுத்து தேர்வுக்கு 150 மதிப்பெண்கள், சான்றிதழ் அடிப்படையிலான மதிப்பீட்டில் வேலைவாய்ப்பு பதிவு மூப்புக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். வேலைவாய்ப்பகத்தில் பதிவு செய்து முதல் 2 ஆண்டு முடிய காத்திருப்பவர்களுக்கு 2 மதிப்பெண்கள், 2 ஆண்டு முதல் 4 ஆண்டு முடிய காத்திருப்பவர்களுக்கு 4 மதிப்பெண்கள், 4 ஆண்டு முதல் 6 ஆண்டு முடிய காத்திருப்பவர்களுக்கு 6 மதிப்பெண்கள், 6 ஆண்டு முதல் 8 ஆண்டு முடிய காத்திருப்பவர்களுக்கு 8 மதிப்பெண்கள், 10 ஆண்டும் அதற்கு மேல் காத்திருப்பவர்களுக்கும் 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். கூடுதல் கல்வி தகுதியாக மேல்நிலை கல்வி பெற்றிருப்பவர்களுக்கு 2 மதிப்பெண்களும், இளநிலையோ அதற்கு மேலோ கல்வி தகுதி பெற்றிருந்தால் 3 மதிப்பெண்கள் என மொத்தம் 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஆய்வக உதவியாளராக முன் அனுபவம் பெற்றிருப்பவர்களுக்கு 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும். மொத்தம் 167 மதிப்பெண்களுக்கு கணக்கீடு செய்து பணி நியமனம் நடைபெறும். சான்றிதழ் சரிபார்ப்பின் மூலம் மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்வு பட்டியல் தயார் செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக அபிநயா.